வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2025ஓட செகண்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 23 மார்ச் மதியம் 3:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், and then Sportacy ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன், and then பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிளாட் சர்ஃபேஸ் அப்படிங்கறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. மிடில் ஆஃப் த மேட்ச்ல ஸ்பின்னர்ஸ் இந்த வென்யூல நல்லாவே பவுல் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலி பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. ஸோ பேட்டர்ஸுக்கு ஈஸியா பவர் பிளேல என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக்கா தான் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூல ஓவராலா 78 IPL மேட்சஸ், அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 34 மேட்சும், ஸோ சேஸ் பண்ண டீம் 43 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 161, லோவஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி டேர்டெவில்ஸ் 80 ரன்னுக்கு ஆல் அவுட் இந்த வென்யூல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹையஸ்ட் டோட்டல் வரும்போது லாஸ்ட் சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மும்பையை துவைச்சாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். 277 ரன் இந்த வென்யூல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 20 மேட்சஸ், அதுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 11, ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது சன்ரைசர்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் தென் வென்யூ, ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் சன்ரைசர்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப். நான் ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கணும், நான் டீம் எல்லாம் பிக் பண்ண விரும்பல, ஆனா ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, குபேரா ஃபேண்டசி ஆப் தான். குபேரா ஃபேண்டசி ஆப்ல கிளாசிக், டியோ, கியூண்டோ அப்படின்னு 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு. அதுல கிளாசிக்ல நீங்க நார்மலா டீம் எப்படி பிக் பண்ணி பிளே பண்றீங்களோ அந்த கான்செப்ட்ல பிளே பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நீங்க குபேரால பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டியோ ஆப்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அதுல யாரு ஃபேண்டசி வைஸ் கொஞ்சம் அதிக பாயிண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடன் டிகாக், ஸோ விக்கெட் கீப்பர் இருக்காரு, டாப் ஆர்டர்ல வராரு, ஸோ அதனால ஒரு ஃபேண்டசி வைஸ் கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாருன்னு அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படின்னா நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து அவங்க ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஆடம் ஜாம்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. குடன் டிகாக் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும், ஆடம் ஜாம்பா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட விட ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். இங்க டீமை பிக் பண்ணணும்னு தேவையில்லை. அதுல யார் கேப்டனா கொடுக்கணும், வைஸ் கேப்டனா கொடுக்கணும் அப்படிங்கிற குழப்பமே தேவையில்லை. 5 பிளேயரை கொடுக்க போறாங்க. அதுல யாரு கொஞ்சம் அதிக பாயிண்ட் எடுப்பாங்க மட்டும் அந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல பெஸ்டான பிளேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க. ஆல்ரெடி GST மட்டும் இல்லாம இருந்தது. இந்த இப்போ IPL இருந்து TDSும் இவங்க ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஸோ GST TDS எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆட் பண்ணாலும் எல்லா அமௌண்ட்டும் ஆட் ஆகும். அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் நீங்க உங்க வின்னிங்ஸை வித்ட்ராவல் வச்சாலும் எல்லா அமௌண்ட்டுமே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் ஆகிடும். ரொம்ப சூப்பரான சிங்கிள் பிளேயரை சூஸ் பண்ணி பிளே பண்றதுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல இசான் கிசான், அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அனிகேத் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ்,
ஹர்ஷல் பட்டேல், ஆடம் ஜாம்பா, முகமது சமி. இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு வரும்போது அனிகேத் சர்மா அவரும் ராகுல் சகார் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ராஜஸ்தான் ராயல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல வரப்போறாங்க. அட் நம்பர் 3ல நிதிஷ் ராணா, ரியான் பராக், த்ருவ் ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், வனிந்து அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே. இதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே அவரும் சுபம் டூபே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா இந்த பிளேயிங் தான் வர போறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா சுபம் டூபே வந்து பேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சுபம் டூபே பிளேயிங் லெவன்லயே வந்துருவாரு. துஷார் தேஷ்பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 2 டீமோட பவுலிங் அட்டாக்கை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓவராலா ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. அதுல வனிந்து அசரங்கா 1, தீக்ஷனா 2, ஓவராலா 2 ஸ்பின்னர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே 3 ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் துஷார் தேஷ்பாண்டே இவங்க 2 பேரும் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல ஏதோ ஒரு ஓவர் வந்து சந்தீப் சர்மா பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஆப்போசிட் டீம்ல டாப்ல நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால நியூ பால்லயே தீக்ஷனா 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத் ஓவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே இவங்க 3 பேருமே டெத்லயும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அப்படியே நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட் எடுத்துட்டோம் அப்படின்னா பேட் கமின்ஸ் 1, ஹர்ஷல் பட்டேல் 2, முகமது சமி 3 மீடியம் பேஸ் பவுலர், அண்ட் தென் ஆடம் ஜாம்பா ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், அண்ட் தென் ராகுல் சகார் அவரும் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ 5 பவுலர். 6th பவுலிங் ஆப்ஷன்ல நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. மோஸ்ட்லி இந்த 5 பிளேயருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல மேபி யாராவது ஒருத்தர் ஓவர் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போகுது அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இனிஷியலி நியூ பால்ல முகமது சமி அண்ட் தென் பேட் கமின்ஸ் இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் தென் முகமது சமி இவங்க 2 பேரும் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை எஸ்ஆர்எச்சோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாப் ஆர்டர்ல வரக்கூடிய டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேருமே த மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த வென்யூல ஒரு பெஸ்டான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் அவரு ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் விடணும் அப்படின்னா ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர்கிட்ட லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா தீக்ஷனா கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் அவரோட பேட்ல இருந்து குயிக்கா ஒரு 20+ ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த 20 ரன் அடிக்கிறாரு, அதுல கண்டிப்பா ஒரு 3 பவுண்டரியாச்சும் இருக்கும். அந்த 3 பவுண்டரிக்கே ஓவராலா 24 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இது இல்லாம உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4, ஃபீல்டிங் அதிகமா லாங்ல நிக்கிறதுனால ஒரு கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது மினிமம் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆகுது டிராவிஸ் ஹெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அபிஷேக் சர்மா த மேன் இன் ஃபார்ம். நீங்க மோஸ்ட் ப்ராபப்லி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேர்த்தையுமே நீங்க ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ஆகணும். ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் தென் இசான் கிசான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வரும்போது இசான் கிசானும் ஹென்ரி கிளாசன் 2 பேரும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ்? இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஹென்ரி கிளாசனுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ 40 ஆவரேஜ் அவரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங்ல உள்ள வராரு, ஒரு 10 ஓவர் 12 ஓவருக்கு அப்புறம் வராருன்னா குயிக்கா ஒரு பேட்ல இருந்து ஒரு 35+ ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது இல்லாம விக்கெட் கீப்பர் ஹென்ரி கிளாசன் தான் பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுவே சேஸ் அப்படின்னு வரும்போது சேசிங்ல நிறைய மேட்ச் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ சேசிங்ல இசான் கிசான் கிட்ட ஒரு பெஸ்டான ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இசான் கிசானையும் ஹென்ரி கிளாசனையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நிதிஷ்குமார் ரெட்டி
கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஏன்னா 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுல மேபி விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ ஒரு விக்கெட் அன்பார்ச்சுனேட்டா கிடைச்சிருச்சு. பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சா கூட ஈஸியா இவரு ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 80% டீம்ல நீங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அண்ட் தென் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம் அனிகேத் வர்மா, அதாவது டாப் ஆர்டர் கொஞ்சம் இயர்லியா இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாத்தையும் ஒரு சில டீம்ல தவிர்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி கிராண்ட் லீக் டீம்ல அனிகேத் வர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல பெருசா அனிகேத் வர்மா தேவைப்பட மாட்டாரு. அனிதேக் வர்மா அண்ட் தென் அபினவ் மனகர் இவங்கெல்லாம் ஸ்மால் லீக்கு பெருசா தேவைப்பட மாட்டாங்க. கிராண்ட் லீக்ல இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாத்தையும் டிராப் பண்றீங்க, ஏதோ ஒரு டீம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் இவங்களை டிராப் பண்றீங்க அப்படின்னா அந்த டீம்ல அபினவ் மனோகர், அனிகேத் வர்மா இவங்க 2 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது அபினவ் மனோகருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். இப்ப பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வைக்கணும். ஏன்னா டெத்ல பவுல் பண்ணுவாரு, நிறைய ஸ்லோயர் போறதுனால கண்டிப்பா இவருக்கு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னா ஆடம் ஜாம்பாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல இவரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே பேட் கமின்ஸ் தேவைப்படுவாரு. ஏன்னா எப்பெல்லாம் சன்ரைசர்ஸ்க்கு விக்கெட் வேணுமோ அந்த மாதிரி டைம் குரூசியல் டைம்ல இவர் பால் எடுத்துப்பாரு, இவர் வந்து பவுல் பண்ணுவாரு, அந்த முக்கியமான விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுச்சுன்னா பேட்டிங் எபிலிட்டியும் பேட் கமின்ஸ் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே பேட் கமின்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் முகமது ஷமி விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கூட போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சேஃபான பிக் ஒரு 80 to 90% யூசர்ஸ் முகமது ஷமியை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ஒரு 50ல இருந்து 60% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை தவிர ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ராகுல் சகர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது ஆடம் ஜாம்பாக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க ராகுல் சகாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்ண போறது கிடையாது. ஸோ விக்கெட் கீப்பர் ப்ரூ ஜூரல் தான் இந்த மேட்ச் பார்க்க போறாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 3 மேட்சுமே ராஜஸ்தான் ராயல்ஸை லீட் பண்ண போறது ரியான் பராக். ஸோ பேட்டிங் மட்டும்தான் ஆட போறாரு சஞ்சு சாம்சன். மேபி அவரு கூட இம்பாக்ட் பிளேயரா வெளியே வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால நீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 50 to 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங்னு வரும்போது 80% டீம் வரைக்கும் நீங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சஞ்சு சாம்சன் பேட்டிங் மட்டும்தான் ஆட போற ஒரு காரணத்தினால போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணணும். அதுல அவர் பிக் பண்ணிட்டீங்க, ஒரு சில டீம்ல பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்க் எடுங்க கிராண்ட் லீக்ல. அண்ட் தென் ரியான் பராக் மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, டொமஸ்டிக் லெவல்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு மஸ்ட் பிக் 90% டீம்ல ரியான் பராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ விக்கெட் கீப்பர் த்ரூ ஜூரல் பண்ண போற காரணத்தினால போத் இன்னிங்ஸா இருந்தாலும், ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, இப்போ மிடில் இருக்கக்கூடிய நிதிஷ் ராணா பெரிய அளவுல ஃபார்ம்ல ஒன்றும் கிடையாது. ஸோ இவரு இயர்லியா கூட விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும் ரிஸ்கா நீங்க நிதிஷ் ராணாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் த்ரூ ஜூரலுக்கு பேட்டிங் ஆப்ஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ கிடைக்குது அப்படின்னா 20 ரன் வரைக்கும் இவர் பேட்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அவரை நீங்க ஒரு 60ல இருந்து 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 60 to 70%னா நீங்க ஒரு 10 டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா அது 6ல இருந்து 7 டீம்ல த்ரூ ஜூரல் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவரு பேட்ல ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சிம்ரன் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 20 to 30% டீம்ல மட்டும்தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சேசிங் வரும்போது 60%, சேசிங்ல கண்டிப்பா பின்னாடி உள்ள வருவாரு. அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இயர்லியா விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் வனிது அசரங்கா தேவைப்படுவாரு. ஏன்னா டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, அதுல 1 or 2 விக்கெட்ஸ். ஏன்னா இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவான ட்ராக். ஸோ மிடில் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே
ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே வனிது அசரங்காவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது சந்தீப் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா சேசிங்ல ஒரு சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல ஆடும்போது நிறைய ஸ்லோயர் பால் போடுவாரு. அந்த மாதிரி டைம்ல இவர்கிட்ட நிறைய கேட்ச்ல விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவர் ஓவர்ல செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது சந்தீப் சர்மாட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் தீக்ஷனா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 1 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்ல அப்படின்னா இவர் ஓர துவச்சிருவாங்க. 4 ஓவருக்கு 35+ ரன் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுங்க. ஒரு 50-50 ஆப்ஷன் தான். அந்த 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் மோஸ்ட்லி டாப் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்க 3 பிளேயருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ இதுல 3ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னாலே ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அந்த 2 விக்கெட்டுக்கு ஓரளவு 50 பாயிண்ட் வந்துடுறாரு. அது இல்லாம எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் வந்துடுறாரு. கேப்டனோ பார்க்கும்போது 120 பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா கூட போறதான சான்ஸ் இருக்கு. ரிஸ்க் எடுங்க, தவறே கிடையாது. கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ மகேஷ் தீக்ஷனா வச்சு ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே ராஜஸ்தான் ராயல்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுக்க கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாரு துஷார் தேஷ்பாண்டே. அண்ட் தென் இது இல்லாம விக்கெட் கீப்பர்ல இருக்க சுபம் டூபே, சாரி இம்பாக்ட் பிளேயர்ல வரக்கூடிய சுபம் டூபேவை நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ஒரு ரிஸ்கா ஒரு பிக் நீங்க போகணும் அப்படின்னா சுபம் டூபே, நிதிஷ் ராணா இவங்க 2 பேர்த்தையும் வச்சு நீங்க ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அனலைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் யாரெல்லாம் இருக்கும், யார 14 பிளேயர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் 1, அபிஷேக் சர்மா 2, நிதிஷ்குமார் ரெட்டி 3, ஹென்ரி கிளாசன், இசான் கிசான் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 4 பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஹர்ஷல் பட்டேல் 6, அண்ட் தென் ஆடம் ஜாம்பா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஆடம் ஜாம்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரும்போது ராகுல் சகாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 7 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 8, ரியான் பராக் 9, த்ருவ் ஜூரல் 10, வனிது அசரங்கா 11, தீக்ஷனா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் 12, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 13, அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க சந்தீப் சர்மாக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் 13, அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே அல்லது முகமது சமி இவங்க 2 பேர்த்துல யாருக்கு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா 15th ஆப்ஷன்ல சஞ்சு சாம்சனை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர மீதி இருக்க நிதிஷ் ராணா, சிம்ரன் ஹெட்மயர், அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய அனிகேத் வர்மா, அபினவ் மனோகர் இவங்க எல்லாத்தையுமே ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ல ரிஸ்கா ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து. இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி டீமை ரெடி பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க அப்படின்னா சேஃபா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் பண்றாங்க அப்படின்னா கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ஹென்ரி கிளாசனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 1 சைடு மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 1 சைடா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாவும் அபிஷேக் சர்மாவை கேப்டனாவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பவுலிங் யூனிட்ல வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல ஒரு வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரியான் பராக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், வனிது அசரங்காவை ஒரு கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரொம்ப ரிஸ்கி பிக் தீக்ஷனாவை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் நான் சொன்ன எல்லாத்தையுமே கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.